வெல்கம் டு விக்னூஸ் மினிட்ஸ். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்புமா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குறைவான நேரத்தில் ரொம்ப சுவையான காலை உணவாக இதை செஞ்சிடலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா நனைய வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற ஒரு அலசல் மாதிரி இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அவல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அவல் உடையாமல் நல்லா ஊறி வரும். இல்லைன்னா நல்லா குழஞ்சி மாவாக ஆயிரும். அதனால் நல்ல தடிமனாக இருக்க, ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற அவலாக எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து அவல் எப்படி ஊறியிருக்குன்னு பாருங்கள். நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். பேனை ஹீட் பண்ணி 5 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி தின்னாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக எண்ணெயில் வேகும். உருளைக்கிழங்கு பாதி வெந்ததும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாதி தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜ்ஜை ஒரு கையளவு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் உப்பு இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அவலில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நான் ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜ்ஜு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிஞ்ச் சுகர் சேர்த்துருக்கேன். இதை சேர்க்குறதுனால லைட்டாக இனிப்பு சுவை கொடுக்கும். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
காய்கறியை 2 நிமிஷம் வேக விடலாம். ஃப்ரோசன் வெஜ்ஜுங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஃப்ரோசன் வெஜ் இல்லாதவங்க தண்ணியில் வேக வச்சு அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அவலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு. அவலை நல்லா சேர்த்து கிளறுனதும் வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு. பாம்பேயில் இந்த மாதிரி தான் அவல் உப்புமா செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட லெமன் வச்சு புழிஞ்சு சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம விக்னஸ் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.